Hi my dear cuties and friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிட்ஜெட் டாய் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம யூடியூப்ல தமிழ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் சர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் வந்து நான் ஃபோம் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஒன்று வந்து ப்ளூ கலர். ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, அது எடுத்துகிட்டு வந்து நம்ம அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்மால் சைஸ் பால் எடுத்துகிட்டு நம்ம ஃபோம் ஷீட்டை நல்லா ஹீட் பண்ணியிருக்கோம்ல, அது உள்ளே வந்து பால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குவைலிங் மோல்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து பேக் சைடில் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க அந்த ஃபோம் ஷீட்டை. ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஃபோம் ஷீட் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபோம் ஷீட்டை நான் வந்து ஹீட்டில் வந்து வச்சுட்டு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து மோல்டு வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வரும், ஆஃப் சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த அயன் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடு வந்து பட்டுருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஃபோம் ஷீட் நம்ம கட் பண்ணோம்ல அதே சைஸில் வந்து நான் ட்ரா பண்ணி கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த 2 ஃபோம் ஷீட், ஸோ அதை வந்து நம்ம அது உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டாப்லர் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து கம் அப்ளை பண்ணால் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது, அதனால் நான் வந்து ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் வரும் நம்ம அது ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா க்ளூ கன் அப்படி இல்லைன்னா ஃபெவிகாலை விட இந்த க்ளூ கன் நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்டை நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸாக பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் கார்ட்போர்ட்ஸ்லாம் வந்து தெரியுது. ஸோ அதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கார்ட்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணோம். இது வந்து ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒட்டிட்டேன். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு பார்க்க நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்மைலி ஸ்டிக்கர், ஹாட் ஸ்டிக்கர், பார்பி கேர்ள், ஸோ வாட் எவர் எந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருந்தாலும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் அதை வந்து ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா ஜஸ்ட் ஃபார் டெக்கரேஷன்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஃபிட்ஜெட் டாய் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட குட்டீஸ்க்கு வந்து ஹாய் சொல்லிடலாம். தர்ஷினி ஹாய், சைத்ரா 8th ஸ்டாண்டர்ட் ஹாய், ஆர்ட் இன்ஃபினிட்டி ஹாய், ஸ்டீவ் வ்ளாக் ஹாய், பிரகஷ்னி ஹாய், சரண்யா ஹாய். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ எல்லோரும் ரொம்ப சேஃபாக வீட்டில் இருங்க. ஓகேவா? ஸோ ஓகே மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.